இன்றைக்கி மொகாலியில் பஞ்சாப் ஆப்போசிட்டாக நடந்த மேட்ச்சில் சிஎஸ்கேக்கு 197 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பின்னாடி விளாட ஆரம்பித்த சிஎஸ்கே வாட்ஸன் பார்த்திங்கன்னா பெருசாக விளாட்லைங்க, 11 ரன் தான். விஜயும் 12 ரனில் அவுட் ஆகிட்டார். பட் ராயுடு பார்த்திங்கன்னா 49 ரன், கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரன் ரேட்டில் கொண்டு வந்துட்டு இருந்தாருங்க. அவருக்கு தோனி சூப்பராக ஒரு கம்பெனி கொடுத்துட்டு இருந்தார். பட் ராயுடு பார்த்திங்கன்னா எதிர்பாராத அவுட் ஆனதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறாங்க, இருந்தாலும் தலை தோனி இருந்தாலும் அடிச்சிடுவார். பட் அதுக்கடுத்து யார் விளாட நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெருசாக அதுக்கடுத்து யாருமே கை கொடுக்கல. ராயுடு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜடேஜா வந்து கொஞ்சம் தடவிட்டு தான் இருந்தார். பட் தோனி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 17ஆவது ஓவர்லேருந்து மெதுவாக அடிக்க ஆரம்பித்தாருங்க. ஆனால் கடைசி 2 ஓவரில் பார்த்திங்கன்னா மனுஷன் அப்படி விஸ்வரூபம் எடுத்தால் தான் சொல்லணும். மொத்தம் பார்த்திங்கன்னா 79 ரன் 44 பாலில் அவுட் ஆகாமல் களத்தில் நின்றுட்டு இருந்தார். அதிலும் பார்த்திங்கன்னா அந்த 19ஆவது ஓவரில் அடித்தார் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஜடேஜா ரன் அவுட்டு. அதுக்கப்புறம் தோனி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19 ரன் அடித்தாருங்க. அது ஒரு 6 அடித்தார் பார்க்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் தோனிக்கு வந்து அடிபட்டுருச்சு. ஸோ அடிபட்டதோடு தான் வந்தார், நடுவில் போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு. ஸோ அதான் எல்லாருக்கும் நம்பவே முடியல. ஒவ்வொரு தடவை அடிக்கும்போது பார்த்திங்கன்னா சில ஷாட்லாம் அடித்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் வலி இருந்துச்சு உடம்புல. அது நமக்கே பார்க்கும்போது தெரிஞ்சு. ஸோ அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்கள்ல, தோனிக்கு இந்த மேட்ச்சு கொஞ்சம் இப்படி ரொம்ப லைட்டாக மிஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வின்னிங் த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். அவ்வளோ ஒரு நெயில் பைட்டிங்காக இருந்துச்சு, நம்ப முடியாத மேட்ச்சில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒருவேளை அந்த அடிப்படாமல் இருந்துச்சுன்னா தோனி அசால்ட்டாக வின் பண்ணிக்கலாம். ஏன்னா கடைசி ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிச்சுட்டு அப்புறம் டாட் பால் அடிக்க முடியாமல் போயிடுச்சு. லாஸ்ட்டில் 6 அடித்தார். ஸோ தோனி சொன்ன ஒரு வாக்கியம் தான் நமக்கு ஞாபகம் வருது. என்ன சொன்னார்னா, முதல் மேட்ச் பாம்பேயோட வின் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னார். நாங்கள் வந்து ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியாட்டி தோற்றோம்னா பெரிய மார்ஜினில் தோக்கக்கூடாது, அட்லீஸ்ட் டார்கெட் பக்கத்தில் வரணும். ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸில் அந்த கடைசியாக லீக் மேட்ச்சில் செமிஃபைனல்ஸ் விளையாடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் இப்போ தோனி பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் வின் பண்ணுறம்போது தோக்குற முக்கியம் இல்லைங்க, எப்படி விளாண்டாங்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி சிஎஸ்கே சூப்பராக விளாண்டாங்க. முக்கியமாக தோனி பட்டையை கிளப்பிட்டார்.